அது வீட்டுக்கு வரதுக்குள்ள ரொம்ப இருட்டிடுச்சு. அதுக்கப்புறம் அந்த பேய் அதோட உருவத்துக்கு மாறுச்சு. கடைசியா எல்லா காய்கறியையும் வித்துட்டேன். இதுக்கப்புறம் தான் தெரிய போகுது என்னுடைய மகிமை. அப்புறம் இந்த பக்கம் சும்மா அந்த பேய்கிட்ட இருந்து வாங்கின காய்கறிய நைட்டு செஞ்ச சமையல்ல அதை வெட்டி போட்டு சமைச்சா. அதுக்கப்புறம் புருஷனுக்கு சாப்பாடு கொடுத்தா. அடேங்கப்பா, இன்னைக்கு குழம்பெல்லாம் ரொம்ப ருசியா இருக்கே. ம்ஹும்ஹும். எனக்கு எப்படி தோணுதுன்னா சாப்பாடு கூடவே என்னோட விரலையும் சாப்பிட்டுருவ போலயே. இவங்க 2 பேர் பேசுறதையும் அந்த பேய் அவங்க வீட்டுக்கு வெளியே நின்னு ரகசியமா கேட்டுக்கிட்டு இருந்துச்சு. அது திடீர்னு சத்தம் போட ஆரம்பிச்சது. சாப்பிடு சாப்பிடு, ரொம்ப சந்தோஷமா சாப்பிடு.